தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் கொடுத்ததான வாக்கு, புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கிறார்கள். என்ன வாக்கு கொடுக்கிறார்கள்? இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்டத்திலும் லாபத்திலும் மரணமே இல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்காதிருக்க கிடவதா. அப்போ பிரிக்கிறது மரணம் தான். வாக்கு கொடுக்கிறார்கள். அந்த வாக்கில் சிலர் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கிறாங்க, சிலர் உறுதியாக இருக்க முடியும். ஆனால் இயேசு நமக்கு கொடுக்கிறத வாக்கில் அவர் நம்முடைய ஜீவன் இருக்கு மட்டும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகினால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வார்த்தை, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு என்ன செய்தார்? அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் இயேசுவை ஏன் அனுப்பினார் என்றால், நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசு நமக்குள்ள வந்தாச்சுன்னா சாபங்கள் தானாய் மாறும், உறைவுகள் தானாய் என்ன செய்யும்? மாறும். கர்த்தர் அதை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றால், வாக்கு தத்தங்களை கொடுத்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற. அல்லேலூயா. வார்த்தைகளை கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையில நிறைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது, சில காரியங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு, ஞானஸ்நானம் எடுக்கும்போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்கள்ல சில வார்த்தை நிறைவேறிக்கிறது, சில வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லை. நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தமும் நிறைவேறிட்டா? இல்லை. சில காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது, சில காரியங்கள் அந்த அந்த நிறைவேறும் சூழ்நிலைமையில் இருக்கிறது. திருமணங்களை நாங்கள் நடத்தி வைத்து அதனுடைய ஆன்லைன் ஃபார்மை போடும்போது முதலாவது வரும் அப்ளிகேஷன் கிரியேட்டட் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு அது வரும் அண்டர் ப்ராசஸ். அப்படின்னா என்ன? செயல்பாட்டு நிலைமையில் இருக்கிறது. அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுனா வாக்கு தத்தங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சில வாக்கு தத்தங்கள் செயல்பாட்டு நிலைமையில் என்ன செய்கிறது? இருக்கிறது. சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறிவிட்டது. 3 நிலைமையில் இருக்கிறதான சூழ்நிலைமை. ஒரே மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. வாக்கு தத்தத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். 2, அந்த வாக்கு தத்தத்தை செயல்பாட்டு நிலைமையில வைத்திருக்கிறார். 3, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டு என்ன செய்கிறது? இருக்கிறது. எங்களுக்கு வரும் மேரேஜ் ரிஜிஸ்டர்டு அப்படின்ட்டு வரும். அப்படி வந்தாச்சுன்னா அடுத்தப்பல நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டை போட்டு ஒரு 5 நாளைக்குள்ளாக சர்டிஃபிகேட்டை எடுத்துரும். அதே போல ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை அள்ளி 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 கொடுத்திருக்கிறார். நிறைய இருக்கிறது. ஏன்னா ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதா? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, அவைகளினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகா மேன்மையும்
அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் பார்க்கும்போது சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒருவருடைய வாழ்க்கையில நடந்ததான அந்த நிறைவேறுதலை குறித்து உங்களுக்கு முன்பு வைக்க போகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல வாக்கு தத்தங்களை என்ன செய்திருக்கிறார், பண்ணியிருக்கிறார். நான் இதை செய்வேன்னா அவர் செய்கிறாரு, இதை செய்வேனா செய்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு சபையில சொல்லப்பட்டது, இந்த வருஷத்துல இத்தனை பேர் இடங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னோம். இடங்கள் வாங்கினாங்க, சிலர் வீடுகளையே கட்டினாங்க. இதெல்லாம் சபையில சொல்லப்பட்டது என்றால் நானா சொல்லல, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கை சொல்லும்போது அதை கர்த்தரே நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கு தத்தங்களை பண்ணியிருக்கிறார். வாசியுங்கள், என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது மோசே அவனுடைய மாமனிடத்தில் சொல்கிறதான ஒரு காரியம், அவனுடைய குடும்பத்தில் சொல்கிறதான ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை என்ன செய்திருக்கிறார். அப்போ கர்த்தர் தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொன்னதான வாக்குத்தத்தம். கர்த்தர் தருவேன், எதை தருவேன் சொல்லியிருக்காரோ அதை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். கர்த்தர் நிச்சயமாய் என்ன செய்வார், தருவார். தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருவதற்கு போதுமானவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். எதையெல்லாம் கர்த்தர் நமக்கு அவசியமாய் அவருடைய பார்வையில காணப்படுகிறதோ அதை நம்முடைய வேலையில தரமாட்டார், அவருடைய வேலையிலேயே அதை நமக்கு தருவார். அல்லேலூயா. இங்க சொல்லுதார், இங்க மோசே சொல்கிறான் பாருங்க, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொல்லிட்டாருன்னா அதை கண்டிப்பாய் தந்தே ஆவார். அதை கண்டிப்பாய் தந்தே அவர் தருவேண்டு ப்ராமிஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நடக்கிறதான காரியங்கள் என்ன அப்படின்னா, இத்தனை பவுன் போடுவேன்னு சொல்லி கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தாங்க. அந்த பவுன் குறையும் போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக என்ன செய்கிறது, வருகிறது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல, தருவேன் என்று சொன்னதை அவர் தந்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. தருவேன் என்று சொன்னதை அவர் தந்து கொண்டுதான் என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த வசனத்தில் அப்படிதான், உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம், நீயும் எங்களோடு கூட வா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்து நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படி பண்ணியிருக்கிறாரு? எல்லாரும் கரங்களை உயர்த்தும் ஒரு அறிக்கையும் பண்ணுவோமே. கர்த்தர் தருவேன் என்று சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்களை என்னில் நிறைவேற்றுவார். தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை என்னில் நிறைவேற்றுவார். தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை என்னில் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி ஆமே. அவர் பிராமிஸ் பண்ணிட்டாரு. கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, பிராமிஸ் பண்ணிட்டாரு. தருவேன்பா, நீ கவலைப்படாத, தருவேன், கவலைப்படாத. சில பிள்ளைகள் தகப்பன் இடத்துல போய் கேட்கும்போது தாரேன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் கண்டிப்பா என்ன செஞ்சிருவாரு, சொல்ல மாட்டேங்கல. தாரேன்னு சொல்லிட்டா அந்த தகப்பன் கண்டிப்பா என்ன செஞ்சிருவாரு, அந்த தகப்பனை காட்டிலும் பெரியவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து நமக்கு வாக்கு பண்ணி அவைகளை தருவேன் என்று சொல்லி நாம் அந்த நன்மைகளினால் கர்த்தர் நம்மை நிரப்ப உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நல்ல வாக்கு தத்தங்களை பண்ணியிருக்கிறார்.
ரெண்டாவது, அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளே உறுதிப்படும். நமக்குள்ளே என்ன செய்யும்? உறுதிப்படும். வாக்குத்தத்தங்களை பண்ணவர் அப்படியே விடல. வாக்குத்தத்தங்களை பண்ணவர் அப்படியே விடல. அப்படியே அவர் விட்டுட்டு போகல. தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பிள்ளையினிடத்துல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? உறுதிப்படுத்துகிறார். வாக்குத்தத்தங்களை என்ன செய்தாரு? இன்னைக்கு நம்ம ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்றாரு. அவர் சொன்னதை ஒருபோதும் மறக்க மாட்டார். நாம் மறந்துடுவோம். நமக்கு பிறவிலேயே ஒரு மறதிங்கிறது ஒரு குணமும் என்ன செய்கிறது இருக்கு. நான் சொன்னனோ மறந்துட்டேனே அப்படின்ட்டு சொல்லிடுவோம். இயேசுநாதருக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவர் மறக்கக்கூடியவர் அல்ல, எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் எங்க வச்சிருக்கிறாரு? நினைவில் வைத்திருக்காரு. வாசி இங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவன் சொன்னதான அந்த காரியத்தை குறித்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போதும் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக தேவரீர் பூமியின் தூளைத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். தாவீது உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டாரு. சாலமன் தான் யாரு? அடுத்த ராஜா சொல்லிட்டார். இப்ப அதை கர்த்தர் உறுதிப்படுத்துதார். கர்த்தர் இப்பொழுது என்ன செய்தாரு? அப்போ பாருங்க, அங்க சொல்லப்படுது, தேவன் சொன்னால் அது நிச்சயமாய் உறுதியாய் நடக்கும். அல்லேலூயா. மாம்சிகத்திலிருந்து ஒரு காரியம் வரும்போது அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தரா சொல்லிட்டாருன்னா, நம்முடைய சபையிலேயே 2 பிள்ளைகளுக்கு நான் ஜெபத்துல இருக்கும்போது திடீர்னு போன் பண்ணி, கர்த்தர் இந்த வருடத்துல உனக்கு நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே வருடத்துல அவங்க கற்பந்தரிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆனா அவங்களுடைய நிலைமை எனக்கு தெரியும். 5 வருடங்கள் ஆகிவிட்டது, 6 வருடங்கள் ஆகிவிட்டது. பூமியில் எவ்வளவு நிந்தைகள் இருக்கிறது, எவ்வளவு அவமானங்கள் இருக்கிறது எனக்கு தெரியும். ஜெபிக்கிறோம். ஆனா கர்த்தர் நல்ல வெளிப்பாடை கொடுக்கும் போதுதான் அதை நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். அதுக்கு தட்டும் அது ஜெபத்துல என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். அதனால என் அன்பு தேவனுடைய, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. இன்னைக்கு நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நீர் எனக்கும் என் சபைக்கும், நான் ஆராதிக்கிற சபைக்கும் என் குடும்பத்திற்கும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உறுதிப்படும். நிச்சயமாய் என்ன செய்யும்? உறுதிப்படும். உறுதியான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தையே என்ன செய்யாது? ஒரு காலத்திலையும் ஒரு நாளும் அது என்ன செய்யாது? அழிந்தோ ஒளிந்தோ என்ன செய்யாது? போகாது. அவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா போதும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா போதும். அவர் சொல்லிட்டா அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கவனமா இருக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கிறார். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன வார்த்தையை செய்வதற்கு எவ்வளவு கவனமா இருக்கிறார்களோ அதை காட்டிலையும் பன்மடங்கு கவனமானவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அவரால் நிறைவேற்ற முடியாத காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் என்ன செய்யும்? கூடும். ஐயனால் என் அன்பு தேவனுடைய சனமே, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜோமன், வாக்குத்தத்தங்களை சொல்லி என்ன செய்யணும்? ஜோமன். எனக்கு பாஸ்டமா 2019 ஒரு 30 வாக்குத்தத்த வார்த்தைகள் எழுதி கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காலையில் பைபிள் வாசித்து முடிச்சோன்னே அதை வாசித்துருவேன். அதை விரித்து வச்சு ஒவ்வொரு வருஷமும் டைரியில் எழுதிடுவேன். உங்களுக்கு அது தெரியாது. இந்த இருக்கு பாருங்க, என்னுடைய கடைசி பக்கத்தில் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் என்ன செய்யும்? இருக்கும். அதை நான் என்ன செஞ்சிருவேன்? எழுதிடுவேன். எழுதுது என்னுடைய வேலை. அதை நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். அதை நான் என்ன செய்வேன்? எழுதிக்கிட்டே இருப்பேன், எழுதுவேன். அதை காலையில் வாசிப்பேன்.
அதே போல நம்ம சபையில நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, அவங்க நினைச்சா வாசிக்கிறாங்க, அதான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு, இயேசுநாதர் எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த தீர்க்கதரிசன ஆகமத்தை நம்மகிட்ட எழுதி கொடுத்துருக்காரு, அதை நம்ம வாசிக்கிறோம் இல்ல? அதை பரிசுத்தவான்கள் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். நான் காலையில வாசித்துருவேன். வாசிக்காம இதுவரைக்கும் இருந்ததுல வீட்டில் இருக்கிற நாட்கள்ல, ஏன்னா அந்த டைரி நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக மாட்டேன். வீட்டில் இருக்கிற நாட்கள்ல ஒரு நாள் 2 நாள் எங்கேயாவது பிள்ளைகள் வீட்டுக்கு போயிட்டா அந்த டைரி அங்கே கூட என்ன செய்யாது, வராது. அவங்க எழுதி கொடுத்த வசனத்தை மனப்பாடமாய் சில வார்த்தைகள் தெரியும், எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தெரியாது. அதை சொல்லுவேன். அதை என்ன செய்வேன்? சொல்லுவேன். நானும் நம்ம சபையில ஒரு சிலருக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க, அதை வாசித்தீங்களான்னு கேட்டா அது எங்க இருக்கு? வாக்கு தத்தங்கள். அது வாக்கு தத்தங்களை நாம் அற்பமாய் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. வாக்கு தத்தங்களை நான் அற்பமாய் என்ன செய்யக்கூடாது? ஒரு சின்ன பிள்ளை இது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு எழுதி கொடுத்துட்டா அதை நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். அதை நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு போக வேண்டும். சரி, இருக்கட்டும். அந்த வாக்கு தத்தங்கள் ரொம்ப உறுதியானது. தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை பண்ணார். அழிந்து போகிறதான வாக்கு தத்தங்களை பண்ணல, நிறைவேற்றப்படும் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் என்ன செய்கிறது? நிறைவேற்றப்படுகிறது. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும், உறுதிப்படுகிறது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். சிலருக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்துருவாங்க, ஆற என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம சபையிலே ஒரு பிள்ளை உண்டு. அவளுக்கு எப்படின்னா, சட்டியில இருக்கும்போதே இந்த சிக்கனை தூக்கி என்ன செஞ்சிடணும்? சூடா என்ன செஞ்சிடணும்? சாப்பிட்றணும். அப்படித்தானே? சூடா என்ன செஞ்சிடணும்? சாப்பிட்றணும். கொஞ்சம் கூட ஆறிடக்கூடாது. அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் சில நேரங்களில் உடனே நிறைவேறும், சில நேரங்களில் கொஞ்சம் கால தாமதம் என்ன செய்யும் ஆகும். இப்போ ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறோம்னா, 10ஆம் கிளாஸ் எப்போ முடிக்கணுமோ அப்பந்தான் முடிக்க முடியும். அது வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? பொறுத்திருக்க வேண்டும். எப்போ அவன் வேலைக்கு போறதுக்குரிய படிப்பை படித்து முடிக்கிறானோ, முடிக்கிறது வரைக்கும் காத்திருந்தா தான் அந்த ஃபீல்டில் அவன் சிறப்பானவர்களாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். நன்றா என்னை கவனிக்க வேண்டும். தலையை கீழே போடாத. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உறுதியாய் நிற்கிறது. அது ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோது என்ன செய்யாது? ஒளிந்து போகாதுப்பா. அந்த வார்த்தையை நம்பு. அந்த வார்த்தையை என்ன செய்ய? அதுக்காக காத்திருக்கணும். வாசிங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறதான ஒரு காரியம். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ராஜ்யத்தை பெறுவதற்காக காத்து நிற்கும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருங்கள் என்று கர்த்தர் என்ன செய்தார்? சொன்னார். அப்போ காத்திருக்க வேண்டும். பிதா நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த பிரசங்கத்தை நான் ரெடி பண்ணுவதற்கு காரணமா இருந்ததே ஒரே ஒரு வசனம் தான். அதை நான் இப்ப சொல்ல போறேன். எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் நமக்குள்ள என்ன செய்ய போறது? உண்டாக போகுது. அவசரப்பட்டு நம்ம எதையுமே செய்ய கூடாது. அவசரப்பட்டு செய்தவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நாம் பார்க்கிறோம், அது ஆசீர்வாதமா இல்லை. எவர்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து அதன்படியாரம் செயல்பட ஆரம்பிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிலைத்து இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் திருமணத்தை நடத்துவதற்கு முன்பு எனக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே அந்த மணமகளிடத்திலையும் மணமகனிடத்திலையும் நான் பேசுவேன். என்ன பேசுவேன்னா, உன் வாழ்க்கையில
நீ நன்றாய் இருக்கணும்னா உன் திருமணத்துக்கு முன்னால 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம். 3 நாள் என்ன செய்ய? உபவாசம் போட்டு என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. 3 நேரமும் சாப்பிடாம இருந்து ஜெபிக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது சாப்பிடாம உட்கார்ந்து அந்த நேரத்தில் ஆண்டவரை என்ன செய்? துதி. இதை நான் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்வேன். 12th முடிச்சு காலேஜுக்கு போகும்போது சொல்வேன், நீ 4 வருஷம் அல்ல 3 வருஷம் நீ அமைதியா இருந்து சல்லித்தனம் பண்ணாமல் அடங்கி இருந்து நீ உன்னை காத்து கொண்டு படித்து விட்டால் 40 வருஷம் நீ நன்றாயிருப்பாய். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? எது உனக்கு அவசியம்? எது உனக்கு அவசியம்? நீ அதை பார்த்துக்கப்பா. இல்ல இந்த நாட்கள்ல நான் படிக்கிற நாட்கள்லயே தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பாசங்கள், தேவையில்லாத காரியங்களை நான் செய்வேன் என்றால் அதற்கு பின்பு வருகிறதான கஷ்டங்களை சகித்துத்தான் என்ன செய்ய வேண்டும்? ஆக வேண்டும். அதனால் என் அன்பு தேவனுடைய சின்னமே காத்திருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? காத்து. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், ட்ரெயின் வருது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? ட்ரெயின் நமக்கு காத்திருக்கா? சொல்லுங்களா? ட்ரெயின் நமக்கு காத்திருக்கா? சரி, அதை விட்டு தள்ளுக்கல. பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், பஸ்ஸுக்கு நம்ம தான் என்ன செய்கிறோம்? இல்ல, பஸ் எனக்காக காத்திருக்குன்னா அது ஒரு காலத்தில் என்ன செய்யாது, நடக்க. ஆனா பாஸ்டர் ஆகிய நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கோம். எங்கேயாவது போகணுன்ட்டு சொல்லியாச்சுன்னா, இத்தனை மணிக்கு வரும்னு சொல்லியாச்சுன்னா வரமாட்டாங்க. அவங்களுக்காக நாங்க என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் பஸ் மாதிரி நாங்க போறதுக்கும் ஆயத்தமா தான் இருக்கிறோம். இதெல்லாம் சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். சில நிமிட கணக்காக தான் காத்திருக்கிறோம். அதற்குள்ள நாம் போகக்கூடியதான வாகனங்கள் வந்து விடுகிறது. ஆனா இங்க ஏரோப்ளேன்ல போனா, டொமஸ்டிக்ல போனாலும் 1 மணி நேரம் என்ன செய்யணும்? அட்வான்ஸா போகணும், காத்திருக்க வேண்டும். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஏர்லைன்ஸ்ல போனா குறைஞ்சது 3 மணி நேரம் என்ன செய்யணும்? நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மை. என்ன 2 அனுபவமும் எனக்கு இருக்கிறது. அப்போ போறதற்கே இவ்வளவு காத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்றால், வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் நிறைவேற்றுவதற்கு அவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் நாம் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் நாம் காத்திருக்க வேண்டும்? அவருடைய சன்னிதானத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 1 அடி நிலத்தை கூட கொடுக்கல. எத்தனை அடி நிலத்தை கூட கொடுக்கல? 1 அடி. இவ்வளவுதான். 1 அடினா இவ்வளவு தானே? என்ன 1 அடினா எவ்வளவு? இவ்வளவு தானே? இதான் 1 அடி. 1 அடி நிலத்தை கூட கொடுக்கல. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணவர் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கு. ஒரு வசனத்தை கூட வாசிங்களா? ஒரு வசனத்தை கூட வாசிங்களா? அப்போஸ்தலர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அங்கே ஸ்தேவான் சொல்கிறதான வார்த்தை, இதிலே 1 அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். நல்லா நீங்க கவனிங்க. இப்போ நான் வாக்குத்தத்தத்துல தான் நிற்கிறேன். 1 அடி நிலத்தை கூட கொடுக்கல. கடந்த நாட்கள்ல காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு வெளியில இந்த சேர்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பேன். ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருப்பேன். அன்னைக்கு எனக்கு எதையுமே பார்க்க வேண்டியதான ஒரு அவசியம் இல்லாத மாதிரி என் இருதயத்துல தோணுச்சு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அவனுக்கு வாக்கு பண்ண சூழ்நிலைமை எப்போ? சொல்லுங்க. வாக்கு பண்ண சூழ்நிலைமை எப்போ? 1 அடி நிலம் இல்லாத நேரத்துல. எத்தனை அடி? பக்கத்துல இருக்க யாரையும் அடி அடின்னு சொன்னோன்னா பக்கத்துல இருக்க யாரையும் அடிச்சிடாங்க. ஆண்டவர் சொல்றாரு 1 அடி நிலம் கூட, ஈவன் சொல்ல போனா 1 ஸ்கொயர் ஃபீட்,
அதானே? ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு சதுர அடி. ஒரு சதுர அடி நிலம் கூட ஆபிரகாமுக்கு இல்ல, கையாட்சிக்கு வரல. ரெண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு பிள்ளை இல்லாத இருந்தோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதா? இது கொஞ்சம் நீங்க கிரகிக்க முடியுதா, சிந்திக்க முடியுதா? அதாவது பழமொழி சொல்லுவாங்களா, கொதிக்கிற சொல்லுவாங்க, கொதிக்கிற தீயில எண்ணெயை ஊத்துன மாதிரியா, எரிகிற கொதிக்கிற எண்ணெயில தண்ணி ஊத்துன மாதிரி ஏதோ ஒண்ணு. அதே மாதிரி இப்ப ஆபிரகாம் ஏற்கனவே நொந்து போய் இருக்கிறான். ஏற்கனவே எனக்கு இது இல்லையேன்னு நொந்து போய் இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையா இருப்பா, ஒரு அடி நிலம் கூட இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணுதாரு, உனக்கு இந்த தேசத்தை என்ன செய்வேன். கடந்த நாட்கள் ஒரு திருமணத்துக்கு போயிருக்கும்போது பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு இன்டர்வியூ நடந்துச்சா, வேற யாரும் இல்ல, நம்ம பாஸ்டர் மனோகரன் பாஸ்டர் ஏதான் பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு இன்டர்வியூ நடந்துச்சா, டிவியில வந்ததான செய்தி. இன்டர்வியூ நடந்துச்சா, இன்டர்வியூ நடக்கும்போது அந்த இன்டர்வியூ எடுத்ததான நபர் அவன்கிட்ட கேட்டாங்களா, உனக்கு சொந்த ஊர் எது அப்படின்ட்டு. எனக்கு சொந்த ஊர் இல்லை, நான் சொந்த ஊர் இல்லை நானா. ரெண்டாவது கேட்டாரா, உனக்கு சொந்த ஊர் எது, சொந்த ஊர் இல்லை நானா. மூணாவது கேட்டாரா, உனக்கு சொந்த ஊர் எது, சொந்த ஊர் இல்லைன்னாரா. உடனே இன்றைய எடுத்தவருக்கு கோவம் வந்துட்டு, அவனுக்கும் கோவம் வந்துட்டு, இன்றைய சொந்த ஊரை சொல்லுனா, சார் நீங்கள் தான் முட்டாள்தனமா கேட்குறீங்க. நான் சொந்த ஊர் ஒரு கிராமத்தையே நான் வாங்கக்கூடிய ஆளா இருந்தா இந்த இன்றையில நான் ஏன் ஒரே வார்த்தையில அடைச்சிட்டாரா வாய பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேல இப்ப ஆபிரகாம் இருக்கிறாரு. ஒரு அடி நிலத்தை கூட கர்த்தர் என்ன செய்யல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு எப்படி வாக்கு கொடுக்கிறாரோ வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது, 14வது வசனத்திலிருந்து நீங்க 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்க 3 காரியத்தை சொல்றாரு. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, ஒண்ணு, பிரியக்கூடிய இடத்துல நம்ம பிரியணும். பிரியக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்யணும், பிரிந்து ஆண்டவருக்காக செயல்படணும், தேவனுக்காக என்ன செய்யணும், செயல்படணும். அங்க ஆண்டவர் சொல்றாரு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது வார்த்தை என்னன்னா, நீ கொஞ்சம் என்னை நோக்கி பார்ப்பா. யாராவது என்னை பாருங்கன்னு சொன்னா யாராவது பார்ப்பீங்களா? முகம் தானா கீழே என்ன செஞ்சிடும். அனுபவ ரீதியா நான் சொல்லுங்க. யாரையாவது மனம் என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நிமிஷம் பார்ப்பான், அடுத்த நிமிஷம் அவன் இதயத்தில் வரும், இந்த மனுஷனை நோக்கி பார்த்து எனக்கு என்ன கிடைக்க போகுது. எல்லாருக்குள்ளேயும் வருகிறதான ஒரு காரியம், அப்படிதானே? ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பா, உன் கண்களை ஏறெடுத்து. அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் என்ன செய்யல, வெட்கப்படலை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு எவ்வளவு இடம் கூட கொடுக்கல. ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு சதுரடி இடத்தை கூட அவனுக்கு என்ன செய்யல, கொடுக்காத நேரத்தில் கத்தரிப்புன்னு சொல்றார். நல்லா என்னைய கவனிக்கணும். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை இப்ப இந்த சபையில ஏன் வைக்கிறாருன்னா, ஒருவேளை ஒரு அடி நிலம் கூட உங்களுடைய பேர்ல இல்லாத அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினது போல இந்த சபையில் இருக்கிற அநேகருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறினால் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டாரு, லோத்தை விட்டு பிரிஞ்சுப்போ, உன் ஆசீர்வாதத்துக்கு அவன் தான் கெடுதலா என்ன செய்கிறான் இருக்கிறான், வா வெளியில வா. வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து இனி இருக்கிற இடத்தில் இருந்து வடக்க பார். வடக்க பாரு, அப்புறம் தெற்க பாரு, அப்புறம் கிழக்கையும் பாரு, மேற்கையும் பாரு. எவ்வளவு தூரம் உன் கண்ணுக்கு தெரியுதோ. பொதுவா நான் சொல்றேன், யாரும் என்னை தப்பா நினைக்க மாட்டாங்க.
ஒரு வாகனத்தை ஓட்டுதாங்கன்னா அவங்களுக்கு தூரத்து பார்வை 1 கிலோமீட்டருக்கு மேல என்ன செய்யணும் தெரியும். எப்படி பிரதர் ஜான்பால் பிரதர் நான் சொல்றது சரியா தப்பா? ஏன்னா அவன் 1 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து சல்லுண்டு வருவான். நம்ம இங்கே என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்றதான காரியத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கிழக்க பாரு, மேற்க பாரு, தெற்க பாரு, 4 திசையிலையும் எவ்வளவு தூரம் பார்க்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு சொந்தமாக போகுது. இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரமாட்டேங்க. கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் அதான் சொன்னாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். இன்னைக்கு சிலருடைய கண்கள் நோக்கியே பார்க்க மாட்டேங்க, கீழேயே பார்க்க. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த வேலை செய்யற பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, கொஞ்சம் மேலையும் பாரு, மேலே எங்க ஒற்று இருக்குன்னு பாரு. இந்த பிள்ளைகள்லாம் வந்தோடனே கீழே சட் சட் சட்னு பிரிக்கிறோம், கீழே தொடச்சிடும், மேலே என்ன செய்யாது. எனக்கு மேலே தான் தெரியும், நான் வந்த உடனே மேலே தான் பார்ப்பேன், அங்கே இருக்கு முதல்ல மேலே. எதற்காக இதை நான் சொல்றேன், நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். நோக்கி பார். ஆபிரகாமுக்கு இப்ப ஆண்டவர் 1 அடி நிலத்தை கூட என்ன செய்யல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு ஆண்டவர் நிறையவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் கிடைக்காமல் இருந்தாலும் இப்போ நீங்க நோக்கி பார்க்கக்கூடியது கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. யாரை மட்டும் நோக்கி? ஆண்டவரை மட்டும் அப்படி நோக்கி பார்க்க. உம்மை நோக்கி பார்த்ததுனால் நான் என்ன செய்தேன்? பிழைத்து கொண்டேன் ஐயா. உம்மை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அங்க பிழைப்புக்குரியதான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார். அதற்கு உதாரணம் சொல்லுவேன்னா, என் வாழ்க்கையிலிருந்து நான் இந்த விளாத்துக்குளத்துக்கு வரும்போது எனக்கு 1 அடி நிலம் கூட இல்லை. எவ்வளவு இடம் இல்லை சொல்லுங்க, எவ்வளவு இடம் இல்லை, 1 அடி நிலம் கூட இல்லை. வந்தோம், கர்த்தரை நம்பி. ஆபிரகாமும் அதே போல கர்த்தரை தான் நம்பி வந்தான். 1 அடி நிலமும் இல்லை, எனக்கு பிள்ளைகளும் இல்லை, திருமணமும் ஆகல. ஆனா கர்த்தர் போண்டு சொல்றாரு, கர்த்தர் போண்டு சொல்றாரு. அந்த வார்த்தையை நம்பி வந்ததுனால, அந்த வாக்குத்தத்தங்களை நம்பி வந்ததுனால கர்த்தர் மாம்சிக பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். மாம்சிக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அதனால என் அன்பு தேவனுடைய சின்னம், இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான அந்த வார்த்தை என்னவென்றால், ஒருவேளை நான் இத்தனை வருஷமா கர்த்தரை ஆராதித்து எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சோர்ந்து போய் இருக்கிற அந்த உள்ளத்தை பார்த்துதான் சொல்றாரு, கொஞ்சம் நீ என்ன ஏறெடுத்து பார், கொஞ்சம் நீ என்ன செய், ஏறெடுத்து பார், சோர்ந்து போகாத, ஏறெடுத்து என்ன செய் பார். சரி, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். 1 அடி நிலம் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும். அப்ப பாருங்க, நமக்கு 1 அடி நிலம் கூட இல்லை. நம்ம காலத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து, நம்முடைய சந்ததிக்கு அதை சுதந்திரமாக கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சந்ததிக்கு கர்த்தர் சுதந்திரமாக என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதற்கு 3வது கண்டிஷன் என்னன்னா, நீ கொஞ்சம் நடந்து திரி, வாக்கிங் போ. எங்களுக்கு எங்க பாஸ்டர் நேரம் இருக்கு? எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? அது தேவனுடைய பிரமாணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சுதந்திரிக்க வேண்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் வாகனத்தில் அல்ல, நடந்து என்ன செய், திரி, நடந்து என்ன செய். இன்னைக்கு
தப்பா சொல்லல, நடக்கிற காரியத்தை சொல்றேன். உங்க வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைல போய் ஒரு முட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லுங்க, உடனே என்ன வேணும்? உடனே என்ன வேணும்? பைக் வேணும், சைக்கிளா? அது அந்த காலம் மலையேறி போயிட்டு. முட்டை வாங்குவது 5 ரூபா, அதுக்கு பெட்ரோல் செலவிக்கிறது 10 ரூபா. நடந்து போயிட்டு வந்தா உடம்பு எப்படி இருக்கு? சொல்ல மாட்டேங்க. ஆண்டவர் அதாங்க சொல்றாரு, நீ நடந்து தெரி, அப்போ ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். சோம்பேறியா இராத, சோம்பேறியா என்ன செய்யாத, இராத, நடந்து திரி. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ எழுந்து தேசத்தின், முதல்ல பாருங்க, ஆண்டவர் 14வது வசனத்துல சொல்றாரு, நீ எழுந்து என்ன செய்ய, இருக்கிற இடத்துல இருந்து பாருங்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எம்மட்டும் உனக்கு வேணுமா, அம்மட்டும் நீ என்ன செய், நடந்து திரி. உன் கால் படணும். நம்ம பாடத்தம்ல கால் மிதிக்கும் தேசம் இல்ல என் கர்த்தருக்கு. இப்ப எங்க கால் மிதிக்கி? பைக்கு டயர்லாம் மிதிக்கி. குற்றமா சொல்லல, குற்றமா சொல்லல, தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். எப்போ தருவேங்கிறாரு? நீ சோம்பேறியா, கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார் சப்பக்கட்டு கட்டிட்டே வீட்டுல கிடந்தா தரமாட்டார். கர்த்தர் எப்போ தருவாரா? நீ எழுந்து நடந்து எரிசை திரி, ஆண்டவரே இதை தாரும். எல்லா இடத்துலயும் தேவன் சுகத்தை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்வாரு, நீ எழுந்து நடந்து போ, உன் படுக்கை நீயே என்ன செய். ஆமா, இதெல்லாம் எதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறவர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அடுத்தாப்புல நாம செய்யக்கூடியதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். இல்ல நான் செய்யவே மாட்டேன், நான் வாயே திறக்க மாட்டேன், ஆனா என் வாய்க்குள்ள வாழைப்பழம் போகணும்னா எப்படி போகும்? எப்படி போகும்? ஒரு காலத்துல என்ன செய்யாது, போகாது. அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடியதை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பிரயாசப்படுகிறவன் முந்தி என்ன செய்வானா? பலன் அடைவான். பிரயாசப்படணும். ஆபிரகாம் பிரயாசப்பட்டான், வாண்டார் வந்துட்டான். தேசம் தெரியாய் சுற்றி திரிகிறான், எம்மட்டும் அம்மட்டும் போ. ஒரு நாள் இங்க கூடாரம் போடுவான், மறுநாள் அங்க கூடாரம் போடுவான், அதுக்கடுத்த நாள் அங்க கூடாரம், எங்கேயாவது போய் என்ன செய்வான்? இருப்பான். சுற்றி திரிந்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் என்ன செய்தார்? நிறைவேற்றி கொடுத்தார். அவன் முழு நிச்சயத்தோடு நம்பினான். இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறாரு, முழு நிச்சயத்தோடு நம்புதாமா? அந்த வாரம் நம்புவோம். சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு தருவாரு, ஆண்டவர் சொல்லிட்டார் தருவாரு. இன்னைக்கு 6 கர்த்தர் நம்ம என்னோடு நல்லா பேசிட்டார் தருவாரு. இடையில ஒரு சாத்தான் வருவான், அவிசுவாசமான ஒரு வார்த்தையை சொல்லுவான். அன்னைக்கு நம்ம நம்பி இருந்தது அவ்வளவும் போயிடும். நம்பி இருந்தது அவ்வளவு என்ன செய்கிறோம் பேரு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேக. இன்னைக்கு பாருங்க, நிறையவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் இருக்கிறது சந்தேக பேய் தான். இந்த சந்தேக பிசாச குடும்பத்திலிருந்து வாழ்க்கையிலிருந்து விரட்டிட்டா வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலியே சொல்ல மாட்டீங்க. சந்தேக பேரொலியா மட்டும் இருக்கவே கூடாது. புருஷன் மனைவியை சந்தேகப்படக்கூடாது, மனைவி புருஷனை சந்தேகப்படக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்களை சந்தேகப்படக்கூடாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுத மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது. மொட்டையாய் சந்தேகப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்றதை காட்டிலையும்
ஒருவர் இன்னொருவர் மேல் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அதுல இருந்து நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அங்க ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். சில நேரத்தில் நம்ம சொல்றோம் நிறைவேறும், பார்த்துக்கிட்டோம், நிறைவேறும் போது பார்த்துக்கிட்டோம், அதாங்க சந்தேகம். அதுதான் என்னது சந்தேகம். அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அல்லேலூயா. தேவன் எனக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. ஆபிரகாம் அதான் விசுவாசித்தான். எப்போ? ஒரு அடி நிலம் இல்லை, இல்லை, அவனுக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத நேரத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணதாரு. அந்த வாக்கு தத்துவம் அப்படியே என்ன செய்தான் சொல்ல மாட்டேங்களா? இப்போ இந்த சபைக்குள்ள இருக்கும்போது நானும் நம்பிக்கை தானே இருக்கேங்க. வெளியில போன உடனே அவிசுவாசத்தை உருவாக்குகிற அந்த சந்தேக பிசாசு வருவான். அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானு விரட்டிடணும், இப்பாலே வான்னு சொல்லிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? அப்பாலே போ சாத்தானே, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய். சிலர் கடைக்கு போயாச்சுன்னா ஒரு ஆஃப் ஆயில் போடு, என்னது அது எப்படி இருக்கும், பாதி வேக்காடுல என்ன செய்யும் இருக்கும். இப்போ ஒண்ணு புதுசா வந்திருக்கா, என்னது கலக்கி. நான் இப்போ ஹோட்டல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கலக்கி அது என்னன்னு எனக்கு முதல்ல புரியாம இருந்துச்சு. அது என்னதான் பாதி வேக்காடுல எடுக்கிறது. இன்னைக்கு நிறைய பாதி வேக்காடு தாங்க இருக்கு. அதனாலதான் வாக்குத்தத்தமும் நிறைவேற மாட்டேங்குது. நம்ம முழு இதயத்தோட என்ன செய்யணும்? இங்க பாருங்க, சிலருக்கு அந்த ஒன் சைடு தோசை தான் பிடிக்கும். ஒன் சைடு தோசை தான் என்ன செய்யும் பிடிக்கும், நைஸா இருக்கணும். ஒன் சைடு தான் என்ன செய்யும் பிடிக்கும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். நல்லா கவனிச்சுடுங்க, எப்ராஹிமே எப்படி போடாத அப்பம், திருப்பி போடாத அப்பம். கடையில் போன உடனே ஒரு ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷல் என்னது? அந்த ஸ்பெஷல் என்னது? நான் அதை சாப்பிடவே மாட்டேன். பாஸ்டர் மாட்டேன் கேட்டு பாருங்க, நமக்கு அது செட் ஆகாது. வேத வசனத்தின் படியார அந்த அப்பா என்ன செய்யணும்? திருப்பி என்ன செய்யணும்? போடணும். நான் போயாச்சுன்னா முதல்ல கேட்பேன், கல் தோசை இருக்கா? கல் தோசை எப்படி வரும்? அதைத்தான் கேட்பேன். வேற அந்த தோசை இந்த அதெல்லாம் திருப்பி போடாதது நமக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. அதெல்லாம் பாதி. நம்ம கரெக்டா என்ன செய்யணும்? சாப்பிடணும். எதற்காக நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி. எப்படி நம்பி? அவனுக்கு அந்த அறவேக்காடு காவேக்காடு இதெல்லாம் அவன்கிட்ட கிடையாது. முழு நிச்சயமாய் நம்பி எதை நம்பினா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, நான் சொல்லுங்க. தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். மறுபடியும் சொல்லுங்க, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு விஷயம் கூட, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி முழு நிச்சயமாய் நம்புகிறவர்கள். ஆமென், 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 ஆமென்.
அது எதெல்லாம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக நிறைவேறும். அதற்கு தேவை முழு இதயத்தோடு என்ன செய்யணும்? நம்பணும். அந்த சந்தேக பிசாசை, சந்தேகத்தை உருவாக்குகிறதான சாத்தானை அடிக்கடி வெளியில போண்டு விரட்டிடணும். அவனை வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வைக்க. மனுஷர்களை நான் சொல்லல, அந்த ஆவியை குறித்து நான் சொன்னேன். இந்த ஆவியை அடிக்கடி என்ன செய்யணும்? விரட்டணும். அவன் எந்த ரூபத்தில் வருவான்னு தெரியாது. அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கல. நீங்க நல்ல வீட்டில் போய் சோமனுங்க, ஆண்டவரே அவனுக்கு ஒரு அடி நிலத்தை கொடுக்காம இருக்கும்போது, பிள்ளைய கொடுக்காம இருக்கும்போது, இப்படி வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர், அதே போல என் வாழ்க்கையிலையும் நிறைவேற்றும் அப்படின்ட்டு ஜோமன்னா, நான் ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் நான் என்ன செய்கிறேன்? நம்புறேன்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் இறங்காம இருக்க மாட்டார். ஆண்டவர் இறங்காம என்ன செய்ய மாட்டார்? அவர் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சூழ்நிலைமை மாறினாலும் கர்த்தர் தருவார் என்று நம்பும்போது சில நேரங்கள் என்ன ஆகும்னா, கைக்கு வருவது போல இருக்கும். ஆனா அந்த விசுவாசத்தை நாம் விடாமல் இருக்கணும். கைக்கு வருவது, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல நலுகி பாலில் விழுந்த மாதிரி. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற போகுது அப்படின்னு சந்தோஷமா இருக்கும்போது சாத்தான் இடையில புகுருவான். சாத்தான் இடையில என்ன செய்வான்? யார் மூலமாவது புகுருவான். அப்போ இனங்கண்டு அவனை விரட்டணும். இயேசுநாதர் சொன்னார், பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே ஓ பேதுருவியா சொன்னாரு? சொல்லுங்க, பேதுருவியா சொன்னாரு? அவனுக்குள்ள கிரியை செய்த அந்த ஆவியை குறித்து சொன்னார். அதே போல சில நேரங்கள் அந்த ஆவி கிரியை செய்யும். கிரியை செய்கிற அந்த ஆவியை இனங்கண்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? போ விரட்டிட்டு முழு நிச்சயமா யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல முழு நிச்சயமாய் நம்பிக்கை வைத்து, ஏன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சமீபமாக இருக்கிறது. அந்த சமீபமாய், அதாவது அந்த காலத்தில் நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது ஒரு போட்டி வைப்பாங்க. பின் கையை கட்டிடுவாங்க, மேலே என்னது கிடக்கும்? முறுக்கு. இங்கிட்ட அங்கிட்ட ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம கடிக்க போகும்போது டக்குன்னு தூக்கிடுவான். என்ன செஞ்சிடுவான்? அதையும் மீறி நேக்கா நம்ம என்ன செஞ்சிடணும்? கடிச்சிடணும். ஒருத்தன் கடிச்சா போதும், எல்லாரும் கடிச்சிடுவான். ஏன்னா ஒருத்தன் கடிச்ச உடனே எல்லாம் கீழே என்ன செஞ்சிடும்? தொங்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னு கூட 2 பேர் என்ன செஞ்சிருவாங்க? கடிச்சிருவாங்க. அதே போல உங்க வீட்டில் இருக்கிற நீங்க ஒரு ஆள் அந்த சந்தேகத்தை கொண்டு வருகிற அந்த பிசாசை விரட்டியாச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் விரட்டி விடலாம். அல்லேலூயா. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும் என்கிறதான காலம் சமீபமான போது, அதைத்தான் நான் சொல்றேன், வாக்குத்தத்தை நிறைவேறும் என்கிற காலம் சமீபமான போது அறியாத நபர்கள் வந்து ஆளுகை செய்வார்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, நான் சீக்கிரமா முடிக்க போறேன், அடுத்த ஆராதனை இருக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமான, வாக்குத்தத்தம் சமீபமாயிட்டு நிறைவேறும் காலம் சமீபமான போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவு ஜனங்கள். பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம நல்ல வாக்குத்தத்தத்தின் படிகாரம் வளர்ந்து அது நிறைவேறும். ஓ, கர்த்தர் இந்த மாசத்துல, இந்த வாரத்துல, இந்த நாள்ல எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தர போறார் என்று சந்தோஷமா இருக்கும்போது அங்க அறியாத ஒரு பிரச்சனை வரும். என்ன செய்யும்? வரும். அப்பந்தான் நம்ம சரியா இருந்து அதை இனத்தை கண்டு என்ன செய்யணும்? விரட்ட. அப்படி விரட்டும் போது என்ன நடக்குன்னா, அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அழகாய் சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்று என்ன செய்கிறது? இருக்கிறது. வாசியங்கள் முடிக்கப்பட 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது,
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்லா சொல்லுத, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை. ஆம் என்றும் ஆமென் என்றும் என்ன செய்கிறது இருக்கு. அது நிச்சயம் நிறைவேறும். அது நிச்சயம் என்ன செய்யும். ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க புதிதாய் அறிந்திருப்பீங்க. என்னன்னா, அவனுக்கு ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்காம இருக்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. அவன் முழு நிச்சயமாய் நம்புனான். எத்தனை அடி நிலம் இல்லை? ஒரு அடி. எல்லாரும் சொன்னாங்க வெறும் பைய வெறும் பைய வெறும் பைய வெறும் குடும்பம்னு சொல்லி விரட்டினாங்களா. அந்த நேரத்தை அவன் கர்த்தரை நம்பினபடியினால் அவனுக்கு எம்மட்டு கொடுத்தாரோ அம்மட்டு உங்களுக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை விரட்டிட்டே இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். எப்பவும் கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், அவர் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்ற அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றோ அவருக்குள் ஆமென் என்றும் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வார எல்லாரும் முழங்கால் படிடுமா? என்றதாலே ஸ்தோத்திரா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா என்றதாலே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. மரவா கேசுராரா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் வரவேறுன்னை என்றதாலே ஸ்தோத்திரா. தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் வரவேறுன்னை என்றதாலே ஸ்தோத்திரா. மறைந்திருந்தோமுள்ள கையில் வல்லமாயந்த புகலினமே. மறைந்திருந்தோமுள்ள கையில் வல்லமாயந்த புகலினமே. என்னை மறவா இயேசுநாதா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு நிமிடம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லவே இல்லை. அது உறுதிப்படும்படியாக கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு அறிக்கை மட்டும் செய்வோம். தேவனே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் உமக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமென் என்றும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேற போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நல்ல அறிக்கை பண்ணியாச்சு. அந்த அறிக்கை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்.
எங்கள் கிருபை உள்ள தேவனே மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எத்தனையோ நிறைவேறி இருக்கிறது, எத்தனையோ செயல்பாட்டு நிலைமையில் இருக்கிறது, எத்தனை வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறீர். அவைகள் எல்லாம் காலாகாலங்களில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிறிஸ்துவாகிய தேவன் ஆம் என்றும், எங்களுக்கு கிறிஸ்துவாகிய தேவன் ஆமென் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படி